கோயில்களுக்கு பல திருப்பணிகள் எல்லாம் செய்கிறார்கள் இந்த பிள்ளைகள். ஒரு நாள் 2 பேரும் சிவாலயம் சென்று தெய்வ தரிசனம் செய்து இல்லம் திரும்புகிறார்கள். ஒரு சோலையிலே அமர்ந்து 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப திடீரென்று அருகாமையிலே கன்னி பெண்கள் சிரிக்கிற மாதிரி ஒரு சிரிப்பொலி கேட்கிறது. சத்திரிய பிள்ளை எட்டி பார்த்தான். பக்கத்திலே ஒரு குளம். அந்த குளத்திலே பெண்கள் நீராடுவதை பார்க்கிறான். தர்மகுப்தனுக்கு அங்கு செல்ல வேண்டும் என்று விருப்பம் வருகிறது. யார் குளிக்கிறார்கள், எங்கிருந்து வருகிறார்கள், வேறு உலகத்து பெண் போல இருக்கிறது என்று அவனுக்கு ஆர்வம் வந்து பிராமண பிள்ளையையும் கூட வா என்று அழைக்கிறான். அப்ப பிராமண பிள்ளை மறுக்கிறான். நாம் சாஸ்திரம் படித்தவர்கள், பெண்கள் குளிக்கிற இடத்திலே நாம் செல்லக்கூடாது, வீட்டுக்கு போலாம் வா. இல்லை நீ போ, நான் வருகிறேன் என்று அரசகுமாரன் நின்றுட்டான். பிராமண பிள்ளை இல்லம் போனான். அரசகுமாரன் தர்மகுப்தன் அந்த பெண்கள் அருகிலே சென்று அந்த பெண்களை பார்க்கிறான். முதலிலே அந்த இளவரசியா இருக்கிற பெண்ணு கரையேறினா. தோழி பெண்கள் நிறைய பேர் இங்கே குளித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்ணை பார்க்கிற பொழுது அவளே திருக்கல்யாணம் செய்ய வேண்டும் போல் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அவளும் அவனை பார்த்து விரும்புகிறாள். 2 பேருடைய கண்களும் ஒன்றோடொன்று கலக்கிறது. தோழி பெண்கள் இளவரசி பிடித்து தொலைவா அழைத்தும் போனாங்க. நேரம் கழித்து மறுபடியும் எதிரில் அவன் போய் நிற்கிறான். பெண்ணே, நீ யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? என் பெயர் அசுருமதி, வித்ரவிகன் என்கிற கந்தர்வ அரசனுடைய மகள். உங்களை பார்க்கிற பொழுதே என் மனம் உங்களை நாடுகிறது. என்னை நீங்கள் திருக்கல்யாணம் செய்ய வேண்டும். அப்ப அந்த அரசகுமாரன் பேசுகிறான். தர்மகுப்தன், என் மனமும் அப்படிதான் நாடுகிறது. நான் விதர்ப்ப நாட்டைச் சேர்ந்தவர். சிவ கிருபையால் மீண்டும் அரசு வாழ்வு கிடைக்கும் என்று நம்புகிறேன். நான் தகுதிக்கு மீறி ஆசைப்படுகிறேனோ என்று நான் அஞ்சுகிறேன். அப்ப இந்த பெண்ணு சொன்னா, இல்லை நீங்க சிறந்த சிவபக்தர், அதுவே போதும். நாங்களும் சிவபெருமானுடைய வழிபாட்டிலே ஈடுபாடுடையவர்கள் என்று சொல்லி அந்த பெண்மணி கழுத்திலே அணிந்திருந்த விலையுயர்ந்த ஒரு முத்தாரத்தை கழட்டி அவனுக்கு அன்பளிப்பா தந்து, சுவாமி, என் தோழி பெண்கள் எல்லாம் அருகிலே வருகிறார்கள், நாளை இதே இடத்துல சந்திப்போம் என்று பிரிந்தாள். அவள் நினைவோடவே தன் இல்லம் திரும்புகிறான் தர்மகுப்தன். முத்தாரத்தை பற்றி தாய் விளக்கம் கொடுக்கிறாள். உனக்கு ஏது, எங்கு கிடைத்தது? தர்மகுப்தன் விளக்கம் சொன்னான். நடைபெற்ற வரலாறுகளை எல்லாம் கேட்ட அந்த பிராமண தாய், இது கூட சிவசெயல் என்று எண்ணி, நாளைக்கு நீ போய் அந்த பெண்ணை பார்க்கிற பொழுது நானும் உன் தம்பியும் உடன் வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு சம்மதம் தெரிவிக்கிறான். அங்க என்ன நடைபெற்றது? அந்த அசுரமதி என்ற பெண்ணு போய் தன் தகப்பனாரிடத்திலே தெரிவிக்கிறாள். அப்பா, நான் போய் நீராடி விட்டு பூலோகம் போய் நீராடி விட்டு திரும்பி வருகிற பொழுது வழியிலே ஒரு அழகான அரச குமாரனை கண்டேன். அவனும் சிவ வழிபாட்டிலே ஈடுபாடு உடையவர். ஆகையினாலே அவரையே திருக்கல்யாணம் செய்ய வேண்டும் என்று என் மனம் நாடுகிறது என்று தகப்பனாரிட்டே கேட்கிற பொழுது அவர் சொன்னாரு, அம்மா, பூலோக அரசகுமாரன் என்கிறாய், நாம் கந்தர் உலகத்தை சேர்ந்தவன், எங்கன்னா பொருத்தம் வருமா? நான் யோசித்து முடிவு சொல்லுகிறேன் என்று மகளுக்கு ஆறுதல் சொல்லி இந்த ஐயப்பாட்டோட கைலை மலை புறப்பட்டான் கந்தர்வன். சிவபெருமானை தரிசிக்கிறான். ஆண்டவனிடத்திலே தன் மனதிலே இருக்கிற வேதனை சொல்லி ஒரு தீர்வு கேட்கிறான். அப்ப ஆண்டவன் சொன்னார், அப்பா, உன் மகள் விருப்பத்திற்கு நீ நடந்து அந்த அரசகுமாரனுக்கே திருக்கல்யாணம் செய்துத்தா. திருக்கல்யாணம் முடிந்த பிறகு உன்னுடைய படை பலங்களெல்லாம் அவனுக்கு கொடுத்து உதவி செய்வாயானா அவனுடைய நாட்டை வெற்றி பெற்று வாழ்வான். அவன் சிறந்த சிவபக்தன், என்னுடைய பக்தன். என் சொல்லை தட்டாதே என்று ஆண்டவன் கருணை செய்தார். கந்தர்வ அரசன் மகிழ்ந்து திரும்பி இல்லம் வந்து நடைபெற்ற செய்தி ஆண்டவன் வரந்தந்த வரலாற்றை மகளுக்கு சொன்னான். அவள் பெருமகிழ்ச்சி அடைகிறாள். உடனே இரவோடு இரவாக தன் மகளும் அந்த அரசகுமாரனை சந்தித்த இடத்திலே பெரிய பந்தல் எல்லாம் ஏற்பாடு செய்து, வாத்தியம் ஏற்பாடு செய்து, திருக்கல்யாண ஏற்பாட்டை இரவோடு இரவாக கவனிக்கிறான் கந்தர்வ அரசர். பொழுது விடிந்து இந்த தர்மகுப்தன் தாயாரையும் தம்பியும் அழைத்துக் கொண்டு இந்த பெண்ணை சந்தித்த இடத்திலே வருகிறான். வந்து பார்த்தா இடமே மாறி இருக்கிறது. வேறு இடம் வந்தனோ என்று பார்த்தாராம். பந்தல் அவ்வளவு பெரிய பந்தல், எல்லாம் புதுமையா இருக்கிறது. அந்த கந்தர்வ இளவரசி, அப்பா, அது வருகிறாரே, அவர்தான் நான் சொன்னேன் சிவபக்தர். அப்ப எல்லாரும் சந்திக்கிறார்கள். சிவபெருமானுடைய உத்தரவு இப்படி உள்ளது என்ற செய்தி அவள் தெரிவிக்கிறாள். அளவுகடந்த மகிழ்ச்சி அடைகிறானாம் தர்மகுப்தன். ஆண்டவன் சிவபெருமானே எனக்கு உங்க மகளை திருக்கல்யாணம் செய்து தர சொன்னாரா என்று அந்த கந்தர்வ அரசனுடைய திருவடியிலே விழுந்து ஆண்டவனை மனதிலே எண்ணி, பழம்பொருளே, அருள்வடிவே, அலகால விஷமுண்டு அமரர்களை காத்தருளிய நீலகண்ட பிரபுவே, தேவரீர் திருவாய் மலர்ந்தருள நான் அலியேன் என்ன பாக்கியம் செய்தேன். அன்று நந்தனாருக்காக தில்லைவாழ் அந்தனதம் கனவில் எழுந்தருளிய தேவாதி தேவா, என்பொருட்டும் கந்தர ராஜனுக்கு அன்பு கட்டளை இட்டீர்களா வள்ளலே என்று மனமுருகின் தாயாரின் தம்பியையும் அந்த கந்தர அரசனுக்கு அறிமுகம் செய்து வைத்தான். எல்லாரும் வருகை தருகிறார்கள். திருக்கல்யாண வைபவ விழா இனிதே நடைபெறுகிறது. முகூர்த்த காலத்திலே சிவபெருமானும் பரமேஸ்வரியும் அந்தரத்திலே காட்சி தருகிறார்கள். மனமகிழ்ந்து சிவ தரிசனம் பெறுகிறார்கள். அது அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு சதுரங்க சேனையெல்லாம் அனுப்பி வைக்கிறான் கந்தர்வ ராஜா. படைகளை திரட்டியும் போய் தன்னுடைய ஆட்சியை
கைப்பற்றினான். நல்லாட்சி நடத்துகிறான் தர்மகுப்தன். நல்வாழ்வு பெற்றான். இதுக்கெல்லாம் காரணம் பிரதோஷ வழிபாடல்லவா என்று எண்ணி எங்கு பார்த்தாலும் சிவ ஆலயங்களை எல்லா சிவ ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடு ஏற்பாடு செய்து மீண்டும் போய் சாண்டில்ய முனிவரை தரிசிக்கிறான். சுவாமி, நீங்கள் சொன்னது போலே பிரதோஷ வழிபாட்டை நான் முறைப்படி செய்து வந்தேன். செல்வம் கிடைத்தது, நாடு கிடைத்தது, பதவி கிடைத்தது, நல்ல மனைவி கிடைத்தாள், எல்லா நலமும் பெற்று வாழ்கிறேன். தாங்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று திருவடியிலே விழுந்தார். அதற்கு அந்த மகான் சொன்னார், தர்மகுப்தா, உன்னுடைய தந்தை பிரதோஷ வழிபாட்டை முறைப்படி செய்தவன். ஒரு முறை வழிபாட்டின் பொழுது திடீரென்று அயல் நாட்டான் சண்டைக்கு வந்தான் என்று வழிபாட்டை பாதியிலே நிறுத்திவிட்டு அந்த பகைவனோடு போய் போர் செய்து அவனை கொன்று மகிழ்ந்தான். அதனாலே உங்கள் குடும்பத்திலே பிழை பல ஏற்பட்டு தெய்வ தோஷத்தினால் நீ செய்த முழுமையான பிரதோஷ விரதத்தினால் அது நிவர்த்தியானது என்று ஆசீர்வாதம் செய்தார். எல்லாரும் நடைபெற்ற வரலாறுகளை கேட்டு தெளிவு மீண்டும் அரசாங்கம் வந்து நல்வாழ்வு பெற்று வாழ்கிறான் அந்த அரசகுமாரன். பிரதோஷ வழிபாட்டை முறைப்படி செய்ததினாலே எல்லா செல்வங்களும் இழந்தான், இழந்ததையும் இழந்தான், நல்ல மனைவி பெற்றான், செல்வம் பெற்றான், எல்லா நலமும் முனிவருடைய ஆசீர்வாதம் பெற்றான். தெய்வ அருளுக்கு சமமானது முனிவருடைய ஆசீர்வாதம். அதனால் இந்த பிரதோஷ வழிபாட்டிலே அன்பர்கள் முறைப்படி செய்தால் அருமை நீங்கி செல்வம் பெருகும், நல்வாழ்வு கிட்டும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை.